எல்லோருக்கும் வணக்கம். இன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி வருகிறார். நம்முடன் இந்த பர்டிகுலர் கூட்டத்தில் இன்று காலை கூட நடத்தினார். அதோட இதுதான் நாங்கள் சொல்ல போகிறோம். நம்மளோட கூட மதிப்புக்குரிய திரு அண்ணாதுரை, அவர் தான் இந்த ஸ்டேட் லெவல் கோஆர்டினேட்டர் ஃபார் எமங் த ஆயில் கம்பெனிஸ்க்கா எல்பிஜி சப்ளைஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் ஸ்டேட் லெவல் கோஆர்டினேட்டர். அவர் அண்ணாதுரை இருக்கார். அதே மாதிரி நம்ம பழனிசாமி நம்ம மாநில செக்ரட்டரி ஃபார் கோஆப்ரேஷன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் சப்ளைஸ் ப்ளஸ் அருண் ராய் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருக்கார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிப்ரவரி 28 இந்த பிரச்சனை ஏற்பட்டவுடன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் எழுதி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக கடந்த 10/3 அன்று ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் இதை சீர் செய்வதற்கு நடந்தது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நம்மளோட உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் மதிப்புரிய திரு மாண்புமிகு சக்கரபாணி சார் தலைமையில், தலைமை செயலர் தலைமையில் அனைத்து அலுவலர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து 11ஆம் தேதியும் நம்மளோட ஐஓசியோட சேர்ந்து தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு சங்கங்கள், ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள், அதோட சங்க பிரதிநிதிகள் அவங்களோட கூட்டம் நடத்தினோம். அவங்களோட பிரச்சனைகள் இதை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணுவதற்கு இடர்பாடு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நம்ம தலைமை செயலர் தனியாக அவரும் 9ஆம் தேதி 12ஆம் தேதி அப்புறம் நேற்றைய தினம் கூட தொடர் கூட்டத்தை நடத்தி அதுக்கு அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடந்திருக்கு. மாண்பு உணவுப் பொருள் துறை அமைச்சர் அவர்கள்ட்ட அவங்க பல்வேறு அமைப்புகள் சில கோரிக்கைகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பக்கம் இவங்க அந்த சப்ளை ப்ரீஃபிங் செப்பரேட்டாக கொடுப்பாங்க, அது அவர்களோட இதுக்கு உட்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் சில முடிவுகள் எடுத்தாங்க. அதில் முதல் முடிவு என்னென்னா, உணவகங்கள், டீ கடைகள், க்ளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி, முதல்ல நம்ம ஏதோ லைசன்ஸ்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தெளிவாக அனைத்து வகையான உணவகங்கள், அவங்க உணவகங்கள்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல், கடந்த மாதம் ஒரு பில் வந்திருக்கும், இந்த மாதம் அதனாலேயோ மற்ற பல காரணத்தினால கூடுதல் பில் வந்தால் அதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக ₹2 சலுகை, அதை சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ₹2 சலுகை கூடுதல் மின்சாரம் அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளோ நாள் அமலில் இருக்கோ இந்த சலுகை தொடரும். ஏற்கனவே நம்ம தொழில் சங்கங்களும் நம்மளோட ஹோட்டல் எல்லாரும் கேட்டிருந்தாங்க, தட் பீக் பீரியடில் நம்ம எக்ஸஸாக சார்ஜ் பண்ணுறோம், அதை குறைக்கணும்னு. இது ஹோட்டலுக்கு மட்டும் அல்லாமல் நிறைய பேர் இப்போ க்ளவுட் கிச்சன்னு ஹோட்டல்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்துகிறவங்க அனைத்து வகையான உணவகங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டோம். இது கூடுதல் செலவு ஏசி நாளாச்சா இல்லையா ஹீட்டர் நாளாச்சான்னு பார்க்க மாட்டோம். அதுக்கு அந்த கூடுதல் செலவு யூனிட் என்ன, இந்த மாதமோ அடுத்த மாதமோ எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த கூடுதல் செலவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ₹2 மானியம். அதுதான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக அந்த மானியத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 யூனிட்னா அதுக்கு இமீடியட்டாக அந்த ஏற்கனவே அவங்க ₹10 45 கேஸ் இருந்தால் அதை ₹2 குறைச்சிடுறோம். வி ஆர் நாட் கோயிங் டு செக்அப் வாட் எதனால அவங்களுக்கு கூடுதல் ஆச்சுன்னு. நெக்ஸ்ட்டு அதனால தான் தெளிவுபடுத்த சொன்னாங்க முதலமைச்சர், தட் இது ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பதிவு பண்ண லைசன்ஸ்டுன்னு சில பேர் லைசன்ஸ் வாங்கும்போது சப் லைசன்ஸு போட்டிருக்க மாட்டாங்க, க்ளவுட் கிச்சன் வீட்லேயே கூட பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா நேரமுங்க ஒரு மாதத்தில் கூடுதலாக இதை பயன்படுத்தினால ஃபுல் டைம் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதில் ₹2 மானியம். அதான் சிம்பிளாக அவங்களுக்கு போய் சேர மாதிரி போகிறதுக்கு. அந்த கஸ்டமர் யார் வேணாலும் இந்த இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லை 51,000 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க, 159 ஹை டென்ஷன் இருக்காங்க, அந்த மாதிரியே பார்க்காம, ஏன்னா பல பேர் வீட்டில் கூட சமைக்கிறாங்க, அப்புறம் க்ளவுட் சப்ளை பண்ணுறாங்க, சில பேர் லைசன்ஸில் உணவகங்கன்னு போட்டிருக்க மாட்டாங்க. டீ கடைகள் குறிப்பாக முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்த சொன்னார். டீ கடையும் ஏதாவது இபி ரிலேட்டட் பொருளை வச்சா அவருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவருக்கும் பயன். அனைத்து வகையான உணவகங்கள் இது தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. உணவகங்கள்னு வந்தாலே கூடுதல் மின்சார செலவு போன மாதத்தோட இந்த மாதம் அவருக்கு வந்தால் அதுக்கு ₹2 மானியம்.
ரெண்டாவது, எரிவாயு பயன்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் மின் அடுப்புகள், இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லையா எலக்ட்ரிக் ஸ்டவ் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று இருக்கு, UIEGPன்னு. அதில் 25% அதிகபட்சமாக 3.75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் வழங்கவும், இதே மாதிரி தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20% 2 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கவும் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 35% அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கவும் ஆனரபிள் CM ஆணையிட்டிருக்காருங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் 60,698 தொழிற்சாலைகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் இசைவாணையினை பெற்று LPG, CNG, டீசல், இந்த ஆயில், அதுக்கப்புறம் விறகு போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கி வருகிறது. இந்நிறுவனங்கள் LPG, CNG போன்ற எரிபொருட்களுக்கு மாறாக மண்ணெண்ணெய், RDF, HSD, பயோமாஸ் போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும், இதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இசைவினை பெற தேவையில்லை. TNPSCயோட இன்டிமேட் பண்ணால் போகிறோம், நோ ரிக்குவயர்மெண்ட் ஃபார் அப்ரூவல். தகவல் தெரிவித்தால் மட்டுமே போதுமானது. ஏன்னா அவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்கு எனவும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள LPG, CNG பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கால அவகாசம் வரை இந்த விலகு அமலில் இருக்கும். இது சேம் லைக் அந்த இது எவ்வளோ நாள், ஏன்னா நமக்கு அது எவ்வளோ நாள்னு தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் 9,300 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நாள் ஒன்றுக்கு 55 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் முதலமைச்சரும் பார்த்துருக்காங்க. திடீர்னு ஹோட்டல்கள் எல்லாம் பால் வாங்க முடியலன்னா என்ன பண்ணலான்னா, நம்மளோட அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் கட்டுப்பாட்டுகள் ஏதுமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க ஆணைப்பட்டுள்ளது. ஸோ இப்போ அந்த அதிகமான பாலினை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவினே டைரெக்டாக அவங்கக்கிட்ட கொடுத்தா அதை ஃபுல்லாக வாங்கிறதுக்கான ஆணையம் மாண்பு முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். இதுக்கு அடுத்தது எரிவாயு LPG பற்றாக்குறையால் உணவகங்கள் மூடப்போகும் வேளையில் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், அதுவும் இந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அவங்க எங்கே விற்பனை பாதிக்கப்படலாம் என்றால் அச்சம் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை இடர்பாடின்றி 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாட்டு இல்லாமலும் அவங்க விற்பனை செய்ய அனுமதி வழங்கி மேடம் ஆனரபிள் CM ஆணையிட்டிருக்காங்க. மேலும் மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக LPG சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமை செயலர் அவர்கள் கண்காணிக்க அரச உயர் அலுவலர் கொண்ட குழு, நான் சொன்னேன் இல்லை நேற்றுக்கு மீட்டிங் போட்ட மாதிரி, அவங்க அந்த விலக்குகள் பற்றி அவங்க செப்பரேட்டாக பேசுவாங்க. இது போன்ற மாவட்ட அளவிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் போட்டுட்டு அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய விநியோக நிறுவனங்களின் பொறுப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு கண்காணிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ஆணையிட்டிருக்காங்க. இத்துடன் இந்த மாதம் பொது விநியோக திட்டத்தின் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்காங்க. இது நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து மார்னிங் ஈவினிங் கண்காணித்து தகவல் பெற்றிருக்காங்க. அரசு அதிகாரிகளோட உயர்மட்ட குழு தலைமை செயலருக்கு கீழே செயல்பட்டு வருகிறது. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க, நம்மளோட திரு அண்ணாதுரை சார் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு கடிதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரதமருக்கு எழுதியிருக்காங்க, மற்ற மத்திய அரசில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க, அப்புறம் பவர் மினிஸ்டருக்கு காப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை நேரடியாக வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டையும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம். மெயின் இஷ்யூ சார் அண்ணாதுரை சார் தான் ஸ்டேட் லெவல் கோஆர்டினேட்டர். அவரை அந்த நிலைமை ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் பீப்புள் நீட் இது பண்ண வேண்டாம்ங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அவர் சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் எம் அண்ணாதுரை, மாநில அரசு எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர். ஸோ என் சைடில் ஒரு 2 விஷயம், பெட்ரோல் டீசல் சம்மந்தமாகவும் LPG சம்மந்தமாகவும் 2 சொல்கிறேன். முதற்கண் MSHST பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா முதல்ல
கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம் பிபிசி ஐஓசி ஹெச்பிசியினுடைய நிறுவனங்கள்லேயே நமக்கு வந்து ஸ்டாக்கு அங்கே வந்து பைப்லைன்ஸ் மூலமும் வேகன் மூலமும் ரயில் வேகன் மூலமும் மூவ் ஆகுது. அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலேருந்து முதல்ல இது. அது இல்லாமல் தொடர்ந்து பைப்லைன்லேயும் வேகன்லேயும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா லொக்கேஷன்ஸ்லையும். அதனால் நம்ம இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல் டீசலுக்கு. நம்ம ஒரு முந்தா நாளும் அதற்கு நாளும் குறிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெட்ரோல் பங்கில் சரியான கூட்டம். எல்லாருமே ஒரு நாளைக்கு எடுக்கிற குவான்டிட்டியை விட 2 மடங்கு பெட்ரோல் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு அதனுடைய புள்ளி விவரங்கள் வந்த பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட 100% 1 லிட்டர் பிடிக்கிறவங்க 2 லிட்டர் எல்லாரும் போய் ஒரு பேனிக் ஆகிட்டு போய் பிடிச்சதுனால தான் அந்த நிலைமை உருவானது. அதில் 100% பெட்ரோல் விற்பனையும் 75% டீசல் விற்பனையும் ஒரே நாளில் கூடிடுச்சு. இதுதான் வந்து நம்ம பேனிக் ஆனதுக்கு காரணமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றே உடனே குறைஞ்சி விட்டது. 21% அண்ட் 20% தான். இன்னைக்கு காலையில் சில பெட்ரோல் பம்ப்லாம் போய் பார்க்குறப்போ அதிகமாக அவ்வளோ கூட்டமே இல்லை. ஸோ அது ஃபுல் கண்ட்ரோல் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 9 நாட்களும் பிறகு வந்து கொண்டும் இருக்கின்றது. அது கம்ப்ளீட் ஒன்றுமே பேனிக் ஆகவே வேண்டியதில்லை. அது எல்லா நிறுவனங்களும் இணைந்து அரசுடன் இணைந்து செயல்பட்டு கண்டிப்பாக நிவர்த்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். ஃபர்ஸ்ட் அது ஸ்டாக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு வந்தால் டொமஸ்டிக் பொறுத்தவரை மத்திய அரசு அறிவிப்பின்படி 25 நாளைக்கு ஒரு தடவை நகர்ப்புறங்களிலே இருக்கிற வீடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கப்படும். இந்த நம்ம சுச்சுவேஷனை சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் ரூரல் சைடு என்ன அப்படின்னா 45 நாளைக்கு ஒரு முறை. ஸோ டொமஸ்டிக்கும் மோரார்லெஸ் அண்டர் கண்ட்ரோல். ஸ்டாக்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதாவது வியாபாரங்களுக்கு தரப்படும் தி சிலிண்டர்ஸ் எல்பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரும் சொன்ன மாதிரி நமக்கு ஓவராலாக 20% வரை என்ன போயிட்டு இருந்ததோ அதை கொடுக்கணும். ஏன்னா ப்ரியாரிட்டி நம்ம டொமஸ்டிக் தான் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் எய்ம் அதுங்கிறதுனால அது 20% வரை கொடுக்கலாம் அப்படின்னு வியாபார நிறுவனங்கள் கொடுக்கலான்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயே ப்ரியாரிட்டியாக ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலு காலேஜுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறத ஒரு குழுவாக மறுபடியும் மத்திய அரசு அறிவுறுத்தல்படியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய குழுவுடன் இணைந்து ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் மீதி இருக்கிற குவான்டிட்டியும் மற்ற ஒரு ப்ரியாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இல்லை மதிப்புக்குரிய அண்ணாதுரை சார் சொன்ன மாதிரி மாவட்ட முதலமைச்சர் வந்து 2 குழுக்கள் போட்டிருக்காங்க. குழுக்கள் போட்டு ஒன்று வந்து வீட்டுக்கான வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முறைப்படுத்த, அதுக்கு வந்து அரசு கூடுதல் தலைமை செயலர் உள்துறை அவரோட தலைமையில் அரசு கூடுதல் தலைமை குறு சிறு மற்றும் நடுத்தர எம்எஸ்எம்இ துறை, அதே மாதிரி தொழில்துறை மற்றும் நம்மளோட மையப்பகுதியாக நம்மளோட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. அந்த குழு வந்து தொழிற்சாலைகள், உணவகங்கள், கேன்டீன்கள், உணவு தயாரிக்கும் கூடங்கள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை வர ஒதுக்கீடு, இவங்க கொடுக்குற ஒதுக்கீடு, அதை வந்து விநியோகம் செய்வதற்கு அவங்க வந்து அறிவுரை வழங்குவாங்க, கண்காணிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையும் இருக்கக்கூடிய அந்த குழுவில் தலைவர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வழங்கல் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் பாரத் பெட்ரோலியமோட உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, அதிகாரப்பூர்வமாக சார் வந்து அந்த சப்ளைஸ் பூராமே உங்களுக்கு ஏற்கனவே பல முறை முதலமைச்சரும் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க, பல்வேறு முறை நம்மளோட செயலர்களும் அதே மாதிரி தலைமை செயலரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றிய அரசோட நம்ம தொடர்ந்து கலந்து பேசி, இது வந்து ஒரு அவுட் சைடு இஷ்யூங்கிறதுனால அவர்களுக்கு என்ன இவங்க கண்டென்ட் நமக்கு சொல்கிறாங்களோ தகவல் வர்றதை உடனுக்குடன் நம்ம உங்கள் இடத்த கொடுத்துருவோம். தட் இஸ் ஒன். செகண்ட் இஸ்
தயவுசெய்து இந்த நேரத்தில் வதந்திகளை நம்பி தேவையில்லாமல் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வதந்திகள் நம்பக்கூடாது. இன்னொன்று, இவர்களிடத்திலும் பிளாக் மார்க்கெட்டிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தலைமை செயலரும் முதலமைச்சரும் இவங்க பை சான்ஸ் யாராவது பிளாக் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏதாவது சில மாவட்டங்களில் பண்ணுறாங்க, அவங்க மேலேயும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல் இவங்க கிடைக்க தகவல் இவர் நேரடியாக சொல்லுவாங்க, இல்லையா எங்கள் மூலமாக நாங்கள் சொல்லுவோம். அதை தான் நம்ம நம்ப முடியும். நாங்களுமே அதுதான் நம்ப முடியும். நாங்கள் அப்படியே அக்ராஸ் த போர்ட் சொல்லிட முடியாது. இந்த மீன் டைம் முதலமைச்சர் இடைப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துருக்காரு. தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அதில் தேவையான ஃபர்தர் ஏதாவது டிமாண்ட்ஸ் வரும்போது அதையும் ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க, தயவுசெய்து அதை முதலமைச்சரும் தலைமை செயலர் தெளிவுபடுத்த சொன்னாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் அலுவலகத்தையும் தெளிவுபடுத்த சொன்னாங்க. நாங்கள் தெளிவாக போடுறோங்க. அதில் எங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் முதலமைச்சரோட பத்திரிகை ப்ரெஸ் செய்தி இதை முடித்த உடனே ரிலீஸ் ஆகிடும். அதில் தெளிவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, உணவு மற்றும் உணவு தயாரிக்கும் அனைத்தும் க்ளவுட் கிச்சனாக இருக்கலாம். க்ளவுட் கிச்சனாக வீட்டிலேயே கூட சமாளித்து க்ளவுட் கிச்சன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி டீ கடைகள் தெளிவாக கேட்டாங்க. டீ கடையில் அவங்க ஒரு இப்போ நீங்கள் டிவியெல்லாம் காட்டுறீங்களே, இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டு பண்ணால் அவருக்கு டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா அவருக்கும் ₹2 சலுகை கொடுப்போம். இந்த அது நம்ம அதிகாரிகள் தொடர்ந்து இப்போ எங்களுக்கு பல்வேறு ட்ரேட் லைசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் எல்லாரும் பதிவு பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் மொட்டையாக எலக்ட்ரிசிட்டியில் பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்னா பல பேருக்கு இப்போ சார் சொல்கிற மாதிரி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது தான் தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். நாங்கள் எங்களோட டீமை போட்டு இதில் நாங்கள் ஏற்கனவே மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இதில் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக, அதுக்கப்புறம் சில பேர் நீங்கள் கேட்கலாம், சார் இவர் இதுக்கு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஏறித்தா, இது ஏசினால, அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் வராதனால தான் தெளிவாக கூடுதலாக எவ்வளோ செலவாகிறதோ அதுக்கு ₹2 சலுகை, அப்படி மானியம் அப்படின்னு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அந்த கன்ஃபியூஷன் வேண்டாங்க. யாருக்காவது இருந்தால் நாங்கள் நம்ம இபிலையும் அந்த கைடன்ஸஸ் எஸ்சிஸ் மாவட்ட லெவலில் எஸ்சி மற்றும் கலெக்டர் சூப்பரிண்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க, தலைமையில் சி கமர்ஷியல் இருப்பாங்க, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பாங்க. ஏற்கனவே இந்த அறிவுறுத்தலின்படி மீட்டிங்கும் போட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாதுகாப்பாகவும் மக்கள் இருக்கணுங்க. அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அதிகாரப்பூர்வ உபகரணங்கள் ப்ராப்பர் கனெக்ஷன், டவுட் இருந்தால் எங்கள் இபியில் கைட் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கோம். ஆமாம், நாங்கள் டிமாண்ட் இப்போதைக்கு அந்த அளவுக்கு 50 மெகாவாட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பட் ஆனாலும் முதலமைச்சர் ஒரு 500 முதல் 1000 வரைக்கும் மெகாவாட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய சொல்லி அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சரும் தலைமைச் செயலர் இப்போ தான் அதையும் ஆய்வு பண்ணார். அவர் தொடர்ந்து மாதந்தோறும் ஆய்வு பண்ணுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் டெய்லி எங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கிரிட்னு பார்த்துப்பாங்க. தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த பிரச்சனை வந்தது. அதற்கு தேவையான கூடுதல் தேவையும் நம்ம உள்ளெடுக்கோம். பட் இதுவரைக்கும் நமக்கு ஒரு 40லேருந்து பர்டிகுலர்லி மின் பொறியாளர்களோட இதில் இது வைல்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனாலும் அதை நம்ம முன்கூட்டியே கருதில் கொண்டு ஒரு 500லேருந்து 1000 மெகாவாட் கூடுதலாக நம்ம 15 மணி ஸ்லாட்டில் தான் இது வருங்க. காலை வேலையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மத்தியானம் அந்த குக்கிங் டைமில் சோலார் பவர் நமக்கு வந்துடுறது. நைட் வேலையில் நமக்கு காலையில் 6லேருந்து 8, நைட்டு மறுபடியும் 6லேருந்து 12 மணி இருக்கும். அந்த நேரங்கள்லையும் கூடுதலாக எல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது வரும். அது எல்லாத்தையும் அந்த ஸ்லாட்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கவர்மெண்ட் இவங்க இது எல்லாம் நிறைய பேர் புக் ட்ரை பண்ணதுனால சம் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு இப்போ என்ன ஒரு அடிஷ்னலாக இந்த வாட்ஸ்அப் சர்வீஸு ப்ளஸ் மிஸ்டு கால் சர்வீஸு இது எல்லாமும் ஆக்டிவேட் பண்ணி அது ஒரு காமன் சர்வரை உடனே அப்பாயின்மெண்ட் அந்த ப்ராப்ளம் வந்தோடனேவே ஜியோவில் இருந்து சர்வீஸ் எடுத்து அவங்க கம்பைல் பண்ணி எங்களுக்கு டே எண்டில் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த பேக்லாக் இருக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா இப்போ டெஃபினெட்லி பேக்லாக் இருக்குது. நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ் கிட்டத்தட்ட அபவுட் 2.53 days கிட்ட இருக்குது. ஓகே,
அது டெஃபினட்டாக அதையும் நமக்கு ஏன்னா டொமஸ்டிக் ரேட்டு வேறு ரேட்டாக தான் இருக்குங்க. டொமஸ்டிக் ரேட்டு இன்ஃபேக்ட் ஏற்கனவே அது செப்பரேட்டாக அதை எக்ஸாமின் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த எந்த வகையான உணவு டீ கடையோ கமர்ஷியலாக, ஏன்னா கமர்ஷியல் ரேட் ரொம்ப ஹை ரேட்டுங்க, 10.45 அதுக்கு மேலே ஹை ரேட்ஸாக இருந்தது, 10 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். மற்ற அந்த டெவலப்பிங் ஸ்டோரி இல்லையா, நம்மளே இதுக்கு இதுதான் ஃபைனல் டே அப்படின்னு இதுதான் கடைசி முடிவுன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தலைமை செயலர் ஆல்மோஸ்ட் டெய்லி அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப்பிங் ஸ்டோரி நாங்களே அதே மாதிரி தொலைக்காட்சியில் என்னென்ன சிவியோலையோ பத்திரிகை ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளும் அவர்களுக்கு காட்டி அங்கே லோக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் பல்வேறு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே டெவலப்பிங் இஷ்யூஸுங்க. நாங்கள் அதோட இம்பேக்ட் அந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இஸ் தேர். இவங்க டு பி வெரி ஃப்ராங்க்குங்க, அந்த ரீஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு 4 நாள் முன்னாடி திடீர்னு கமர்ஷியல் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தகவல் வந்திருந்தது. தற்பொழுது அவங்க அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் பண்ணி ஒரு வழிவகை ஒன்றிய அரசில் சொல்லி மாநில அரசுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி மூலமாக அவர்களுக்கும் அந்த ஏற்பாடு செய்வதற்கு அதை முன்னுரிமைப்படுத்தி யாருக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு டெஃபினட்டாக கொடுக்கணும், உணவகங்களுக்கு கொடுக்கணும், அதை இண்டஸ்ட்ரியில் எப்படி ரேஷன் பண்ணணுங்கிறது அந்த குழுக்கள் முடிவெடுக்கும். அந்த உள்கணக்குக்கே போலங்க, தெளிவாக உள்கணக்கு அவன் எல்பிஜி யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் வெயில்னால இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த மாதிரி உள்கணக்கே போகாமல் இப்போ கடந்த மாதத்தோட இந்த மாதம் கூடுதலாக அவங்களோட மின் தேவை ஏற்படுத்தினா அதை நம்ம இந்த மாதிரி காரணத்தினாலுங்கிற மாதிரி தான் பண்ணும். ஏன்னா இதை ரொம்ப டீப்பாக நம்ம இதை உடைச்சுன்றதுனா அதெல்லாம் நிர்வாகத்துக்கு அவங்களால அமல்படுத்த முடியாது. அதான் ஆமாம், இது இந்த ஒன்றிய அரசின் ஆணை இருக்கும் வரை இது தொடரும். நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதம் முழுசுமே ஸ்டாக்கே இருக்குது நம்மக்கிட்ட, மறுபடியும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதான் கொஞ்சம் கூட பேனிக் ஆக வேணான்னு முதல்ல மக்கள்கிட்ட சொல்லணும்.